மகனதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். ஒரு வழியாக சாரதாவும் சமாதானம் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே விஜய் எந்த ட்விஸ்ட்டும் கொடுத்துடக்கூடாது. விஜய் ஃபேமிலியில் இருக்கவங்களும் எந்த ட்விஸ்ட்டும் பண்ணிடாமல் காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணணும். காவேரியோட ப்ரெக்னன்சி விஷயத்தை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும். காவேரி ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். விஜய் எனக்காக தாம்மா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டார், என் கூட வாழணும், என் கூட சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்தாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, விஜய் ரொம்ப நல்ல கேரக்டருக்குமா. நம்ம அப்பாவை பார்த்து தான் வந்துட்டு அவர் அனுப்பியிருக்காரு. என் லைஃப்பில் எல்லாமே மோசமாக தான் நடந்திருக்கு, நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடந்தது கிடையாதுன்னு நம்ம எவ்வளவோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கோம். நீ கூட ஒரு நாள் சொல்லியிருக்கமா, நீ மட்டும் ரொம்ப அதிர்ஷ்டமாக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது, அது ஏன் தானும் தெரிலன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் என்னோடய கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு விஜய் தானாக வந்துட்டு அமைஞ்சது, கடவுளாக பார்த்து அனுப்பி விட்டது மாதிரி தாம்மா. அவர் என்னை நல்லா பார்த்துக்குவார், அவர் என் மேலே உயிரியே வச்சுருக்காரு அப்படின்ன மாதிரி சொல்ல, இவ்வளோ பேசுறியடி, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க டிவோர்ஸ் கொடுக்கணும், நீயும் விஜயும் சேர்ந்து வாழவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனைக்கு நீ என்ன பண்ண போகிற, நீ எப்படி அவங்களெல்லாம் சமாளிக்க போகிற, அந்த பொம்பளைங்கள்லாம் பார்த்து இல்லை கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பு இல்லாமல் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, இதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ன மாதிரி கேட்க, கண்டிப்பாக இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுமா, அவருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, அப்படிலாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க பாட்டியும் சரி சித்தியும் சரி அவர் கோவப்படாமல் பேசாமல் இருக்கவே மாட்டார். அவர் எல்லாத்தையுமே இழந்து எனக்காக எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கு கூட தயாராக இருக்கிறவர், என்னை எக்காரணத்து கொண்டு யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டார். இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னை பார்த்துட்டு தாம்மா போனார். குழந்தை எப்படி இருக்குது, நீ குழந்தைய கவனிக்கிறதே கிடையாது, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நீ அதை எதையும் பண்ணிக்கிட்டு இருக்க, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு, நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் பண்ணு, நான் அதாவது அவரை பிரிஞ்சிருக்கேன்ற கோவத்தில் தான் அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு போனார். அதனால தாம்மா இப்போ நான் கால் பண்ணால் கூட அவர் எடுக்கிறதில்ல, மற்றபடிக்கு அவருக்கு என் மேலே எந்த கோவமும் கிடையாது, அவர் என் மேலே உயிரே வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா சொல்லுவாங்க, தம்பி உடனே நீங்கள் அந்த விஜய் தம்பிக்கிட்ட பேசுங்க, அந்த பையனை நான் உடனே பார்த்தாகணும், பேசியாகணும், இதுக்கு மேலே நம்ம இதை விட்டு வச்சுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது, கடைசியில் எல்லா பழைப்பாவும் என் மேலே சேர்ந்துரும். இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் இவங்க 2 பேரும் சந்தோஷமாகவே இல்லை, புருஷன் பொண்டாட்டியாகவே வாழலை, அது எதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய் மேலே வாய் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இவ வயதில் ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தைக்கு விஜய் தான் அப்பான்னா அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், யார் இந்த உலகத்தில் தடுத்தாலும் சரி, என் பொண்ணையும் என் மருமகனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை, நான் இதை செத்தாலும் சரி இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் நான் என் கண்ணை மூடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஏமா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் விஜய்க்கு தெரியவே தெரியாது, அவங்க பாட்டினாலேயோ இல்லை அவங்க சித்தினாலேயோ எங்கள் 2 பேர்த்தையும் பிரிச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடி எவ்வளோ பிரச்சனை தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு, முதல்ல வெண்ணிலாவோட பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பசுபதினால் தொந்தரவு, இப்போ புது விதமாக அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கனால தொந்தரவு, என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதை நான் தீர்க்கமாக பேசி தீர்த்தே ஆகணும், தம்பி நீங்கள் உடனே அந்த பையனை வர சொல்லுங்கள், நான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்கத்த நான் உடனே விஜயை வர சொல்கிறேன், நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இருக்காதுத்த, எனக்கு விஜய் பற்றி நல்லாவே தெரியும், விஜய் காவேரி மேலே உயிரே வச்சுருக்காருத்த, காவேரிக்காக தான் நம்ம இந்த வீட்டு பக்கத்துலேயே அவர் குடி வந்தார், அவ்வளோ சௌகரியமாக அவ்வளோ லேவிஷாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் நம்ம வீட்டு பக்கத்துலேயே குடி காவேரிக்காக காவேரியை பார்க்கணும் பேசணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு அவர் தாங்கி போயிட்டுருக்காரு, அதனால் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது, காவேரி விஜய் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக நிவினும் யமுனாவும் உள்ளே வருவாங்க. ஆமாத்த அதை தான் நானும் சொன்னேன், விஜய் ரொம்ப நல்லவர், விஜய் எக்காரணத்தை கொண்டு காவேரி விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, விஜய் காவேரி 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும், அட்லீஸ்ட் நீங்கள் இப்போவாது இந்த முடிவு எடுத்தீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே யமுனா ஓடி போய், ஏக்கா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, சொல்லவே இல்லை, எங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், நீ கங்காக்காவுக்கு முன்னாடி நீ தான் ப்ரெக்னென்ட் ஆனியா, எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டில்ல, இவ்வளோ நாளாக உன் மேலே யாருக்குமே கேரிங் கூட இல்லாமல் இருந்துச்சு, எல்லாரும் கங்காக்காவையே கவனித்தோம், கங்காக்காவையே கொஞ்சிக்கிட்டு இருந்தோம், பட் உன் வயிற்றுலேயும் ஒரு பாப்பா வளருது, கங்காக்காவுக்கு முன்னாடி நீ தான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன்னு ஏன்க்கா யார்கிட்டையும் சொல்லலை, எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, நீ எவ்வளவோ எல்லாத்துக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், பட் கண்டிப்பாக இதெல்லாம் பெரிய விஷயம்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா கண்ணிலேருந்தும் தண்ணி வந்துடும், கங்கா கண்ணிலேருந்தும் தண்ணி வந்துடும், கங்காவும் ஓடி போய் காவேரியை ஹக் பண்ணுவாங்க, சாரி காவேரி இவ்வளோ நாள் நீ டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ எதுவுமே கண்டுக்காமல் இருக்கும்போது கூட நான் உன்னை புரிஞ்சிக்கல, ஒரு அக்காவா அட்லீஸ்ட் நீ என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல, அம்மா பண்ணதை எல்லாத்தையுமே நானாவது உனக்கு பண்ணியிருப்பேன்லடி, யாருமே உனக்கு இல்லாத மாதிரியும் விஜயோட அன்பும் உனக்கு கிடைக்கல, எங்களோட அன்பு உனக்கு கிடைக்காம அதெல்லாம் நீ எப்படி சமாளிச்ச, ஒரு பொண்ணா என்னால் அதெல்லாம் உணர முடியுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 1 மணி நேரம் உங்கள் மாமா வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கூட நான் அவ்வளோ வருத்தப்படுவேன், உங்கள் மாமா வரணும், உங்கள் மாமா கூட பேசணும், கொஞ்ச
செஞ்சணும்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்படுவேன். அது போக அம்மா பாட்டியெல்லாம் என்னை ரொம்ப தாங்கணும், என்னை நல்லா கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் நானே நினச்சிருக்கேன். ஆனால் நீ எதுவுமே யோசிக்காமல் இந்த எல்லா எமோஷனையுமே வந்து விட்டு கொடுத்து நீ எப்படி இவ்வளோ தூரம் சமாளிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்கா ரொம்ப அழுகுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு சாரதாவும் அழுகுவாங்க. இவளுக்கு நம்ம எதுவுமே பண்ணது கிடையாது, கடைசியில் இவன் மாசமாக இருக்கும்போது கூட ஒரு தாயாக அவளுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. சரி இப்போ என்ன 2 மாதம் தானே ஆயிருக்கு, இனி பார்த்துக்கலாம். இவளை தாங்கன்னு தாங்கி 2 மாதத்தில் என்னால் என்னென்னலாம் பண்ண முடியலையோ நீ 8 மாதம் இவளை கைக்குள்ளே வச்சு தாங்க போகிறேன். இப்போதைக்கு இந்த தம்பியோட பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணிடலான்னு மனசுக்குள்ளே சாரதா நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து விஜய்க்கு ட்ரை பண்ண ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் கால் அட்டன் பண்ண மாட்டார். 2வது தடவை அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் குமரன், சாரி நான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸில் இருந்தேன், அதனால தான் உங்கள் ஃபோன் கால் எடுக்க முடியல. காவேரியும் கால் பண்ணியிருந்தா பிரதர், ஏன் எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது காவேரி கால் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் நான் திருப்பி கூப்பிட்டேன், அவள் பிக் பண்ணலை. சரி என்னாச்சு பிரதர், ஏதாவது பிரச்சனையா, அந்த பசுபதி ஏதாவது தொல்லை பண்ணுறானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ இல்லை பிரதர், நீங்கள் உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்க, இங்கே பிரச்சனையே வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு, நிறையா பிரச்சனை தலைகீழாக போயிட்டுருக்கு. காவேரி வந்து மாசமாக இருக்கிறத வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா. அத்தை வந்து அதை நினச்சி ரொம்ப தான் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ரொம்ப ஷாக்காகி இடி விழுந்த மாதிரி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு இப்போ அத்தையும் வந்துட்டு சமாதானம் ஆகிட்டாங்க. இப்போ உங்களை உடனே பார்த்து பேசணும், உங்கள் கூட பேசுறதுக்காக உங்களை வர சொல்கிறாங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன குமரன் சொல்கிறீங்க, காவேரியே சொல்லிட்டாளா, அத்தை எதுவும் வந்துட்டு சங்கடப்படலையே, அத்தை வந்து ஏதோ அவளை திட்டலையே, எப்படி அவள் சொன்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு சொல்லாமல் தானே இருந்துட்டு இருந்தா, திடீர்னு மட்டும் அவளுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு. நான் எவ்வளவோ நாள் வந்து நானே சொல்லிடலாம், அத்தைக்கிட்டேயும் சரி உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி இதை வந்து நம்மளே சொல்லணும், சந்தோஷமாக சொல்லி காவேரி நல்லபடியாக பார்த்துக்கணும், நான் எவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த காவேரி பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல பிரதர். அவள் குழந்தைய நினைக்காம அவள் வயிற்றில் ஒரு குழந்தை வளருது, அதுவும் என் குழந்தை வளருதுங்க சுத்தமாக அவள் பொருட்டுப்படுத்திக்காவே அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால தான் அவன் மேலே கோவமாக இருந்தேன், நான் வந்து கால் கூட அட்டன் பண்ணல. சாரி பிரதர், நான் இப்போ உடனே வரேன். எப்படியோ எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல, எல்லாரும் இப்போ சமாதானம் ஆகிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். என் காவேரி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் குழந்தையும் என் காவேரியும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருக்கேன் பிரதர். நான் இப்போ உடனே ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே கிளம்புவாங்க. அங்கே உள்ளே போனதுமே வந்துட்டு காவேரி ஓடி போய் விஜயை ஹக் பண்ணலான்னு போகும்போது விஜய் வந்து தள்ளி போயிடுவார். உடனே வாங்க தம்பி, இவ்வளோ நாள் ஏதோ ஆகிப்போச்சு, என்னென்னமோ நடந்துருச்சு, பட் இதுக்கு மேலே வந்துட்டு நானும் காவேரியோட அம்மாவாக யோசிச்சு உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கலன்னா எல்லா பழியும் என் மேலே வந்துடும். நான் உங்களை ஏதாவது சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன்னா, காயப்படுத்தியிருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. அதுக்காக என் பொண்ணை நீங்கள் தயவு செய்து பழி வாங்கிடாதீங்க. நீங்கள் காவேரி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அவள் வயிற்றில் ஒரு புள்ள வளருது, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு முதல் வாரிசு வரப்போகுதுங்கும் போது எனக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எனக்கு இருக்க பெரிய கேள்வி, பெரிய பிரச்சனை உங்கள் பாட்டியும் சித்தியும் தான். என் பொண்ணும் நீங்களும் சேர்ந்து வாழக்கூடாது. என் பொண்ணும் நீங்களும் சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு நிறையா பிரச்சனை வருது, நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரில் வந்துட்டு சைன் பண்ணி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. அவங்க சொன்னது என்னென்னா, விஜயோட சம்மதத்தோடு தான், விஜய் சொல்லி தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், விஜயும் சைன் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தம்பி அப்படின்ற மாதிரி கேட்க, என்னத்தான் சொல்கிறீங்க, நான் வந்து காவேரி கூட சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நான் படுற கஷ்டம், நான் பட்ட அவமானம்லாம் என்னங்கிறது நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது. என் காவேரி மேலே எனக்கு இப்போ கோவம்னா, என் குழந்தைய அவன் நல்லா கவனிச்சிக்க மாட்டேங்கிறா, என் கூட அவள் வரமாட்டேங்கிறான்ற கோவத்தில் தான் நான் காவேரி கூட பேசாமல் இருக்கேன். கொஞ்சம் வந்து தள்ளி இருக்கனே தவிர நான் காவேரியை வேண்டான்னு இப்படி முடிவு பண்ணுவேன். நான் வெண்ணிலாவையே வேண்டான்னு முடிவு எடுத்து காவேரி தான் என் உலகன்றதுனா எந்த அளவுக்கு காவேரி வந்து என் லைஃப்பில் கலந்துருப்பா, எனக்கு எவ்வளோ முக்கியமானவளாக இருப்பான்றதை நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. என் பாட்டியும் என் சித்தியும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு என்னாலேயே நம்ப முடியல. இதெல்லாம் வந்துட்டு எப்படி அவங்க நினச்சாங்கன்னு கூட எனக்கு ஜீரணிக்கவே முடியல. நான் காவேரி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதுக்கு எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எதை யோசிச்சு அவங்க 2 பேரும் அப்படி முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை பசுபதியால் வந்துட்டு எனக்கு பிரச்சனை வரக்கு காரணம் நீங்கள் தான்றதுக்காக அவங்க அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். ஆமாம் தம்பி, அந்த காரணத்தை தான் சொன்னாங்க. ஏன்னா பாட்டியும் வீட்டில் அதை சொல்லியே தான் வந்துட்டு என்னை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து டைவர்ஸ் பேப்பர்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சைன் வாங்கியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்கன்ற எனக்கு இது கேட்டாலே அவ்வளோ கோவம் வருது. எப்படி வந்துட்டு என்னை பற்றி புரிஞ்சுக்காமல், என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்காமல் பாட்டி இப்படிலாம் பண்ணுவாங்க. தாத்தாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி காவேரி, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நீ இதுக்காக தான் என்னை அவாய்ட் பண்ணியிருக்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன வேணான்னு சொல்லியிருக்கேன்றது கூட தெரியாமல் நான்
ஏதேதோ பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். என் பாட்டி சார்பாகவும் என் சித்தி சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே என் காவேரி யாருமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க அத்தை, அதுக்கு நான் உங்களுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவு செய்து இந்த பிரச்சனை இதுக்கு மேலே வந்துடக்கூடாது. இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது தம்பி, உங்களாலையும் உங்கள் குடும்பத்தினாலையும் என் காவேரிக்கு என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அவள் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை இழந்துட்டா, நிறைய பிரச்சனையை அனுபவிச்சிட்டா. இதுக்கு மேலே வந்துட்டு காவேரிக்கு எந்த பிரச்சனையும் எந்த மனஸ்தாபமும் வந்துடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இதுக்கு மேலே நான் உங்கள் பொண்டாட்டியாக உங்களுக்கு உரிமையானவளை நான் காவேரி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுறேன். அவளுக்கு எந்த களங்கமும் இல்லாமல், எந்த கெட்ட பேரும் இல்லாமல், எந்த சங்கட்டமும் இல்லாமல், எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் அவளை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நல்ல சுயமரியாதையோடையும் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடுங்க. உங்கள் பொண்டாட்டி நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா காவேரியோட மரியாதைக்கும் காவேரியோட அன்புக்கும் எப்போவுமே நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். மற்றவங்க முன்னாடி நான் எக்காரணத்து கொண்டு என் காவேரி நான் விட்டு கொடுத்ததும் கிடையாது, இனிமேல் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அதை நீங்கள் தாராளமாக நம்பலாம். சத்தியமாக உங்கள் பொண்ணோட மரியாதைக்கும் அவளை நல்லபடியாக அன்பாகவும் பாசமாகவும் கவனிச்சிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தியம் பண்ணி கொடுப்பாரு விஜய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி ஓடி வந்து, சாரி விஜய், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தனால தான் உங்களை நான் வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க. அது போக நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம குழந்தைக்கு நான் கேர் கொடுக்காமலோ இல்லை கவனிக்காமலோ இல்லை, நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் வயிற்றில் ஒரு குழந்தை வளருதுங்கிறத மறக்கவும் கிடையாது, அதுக்காக நான் கேர் பண்ணிக்கவும் இல்லை. சரி சரி காவேரி, சாரி காவேரி, இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் நானும் வந்துட்டு உன்னை தப்பாக பேசிட்டேன், உன்னை வந்து கோவமாக பேசிட்டேன், நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா சொல்லுவாங்க, இவ்வளவும் நடந்துருச்சு தம்பி, பாட்டியும் சரி தாத்தாவும் சரி உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி முறைப்படி வந்து காவேரியை வந்து நல்லபடியாக கூட்டிகிட்டு போங்க, அதுக்கப்புறம் நானும் சந்தோஷமாக அனுப்பிவிட்றேன்னு சொல்ல, விஜயும் சரின்னு சொல்லிட்டு போய் வீட்டுக்கு கிளம்புவார்.